எப்படா இத போய் பிக்கஸ்ட் ரைவல்ரின்னு சொல்றீங்க? அவன் உருப்படியா 4 நாள் கூட விளையாட மாட்டான். என்னடா டெஸ்ட் மேட்ச்? ஆஷி சீரிஸ் மதர் ஆஃப் ரைவல்ரி ஃபயரா இருக்கும் ப்ரோ. அடிச்சு நொறுக்க போறாங்கன்னு இவனுங்க ஓவர் பில்டப் பண்றானுங்க. தாங்க முடியலடா சாமி. அவனுங்க முழுசா 4 நாள் கூட விளையாட மாட்டேன்றாங்க. ஆஷிஸோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜாக் ராலி 76 ரன் அடிச்சாரு. அதே மாதிரி ரூட் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியால செஞ்சுரி அடிச்சாரு. அப்புறம் என்ன, மத்த மேட்ச் மேலும் கோவிந்தாதான். ஸ்டார்க் வந்து ஒரு ஏத்தனதுல 6 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 334 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அடுத்து ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜாக் வெதரால்ட் 72 ரன்னோ, மார்னஸ் லெபிசன் 65 ரன்னோ, ஸ்டீவ் ஸ்மித் 61 ரன் அடிக்க ஆஸ்திரேலியா 292 ரன்னுக்கு 5 விக்கெட் விட்டுருப்பாங்க. சரி, இதுக்கு மேல ஆஸ்திரேலியால பவுலர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இங்கிலாந்து ஈஸியா ஆல் அவுட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இவனுங்க மிச்சல் ஸ்டாக்கே 70 ரன் அடிக்க விடுறானுங்க. எங்கத்த இவனுங்க ஆல் அவுட் அடிக்கிறது? ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் மட்டுமே 130 ரன் அடிச்சிருக்காங்க பேட்டிங்ல. ஸ்டார்க் அடிச்ச 77 ரன்னால ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 511 ரன் அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 177 ரன் லீட் எடுத்துட்டாங்க. சரி, இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸாவது நல்லா விளையாடி மேட்சை டிரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 128 ரன்னுக்குள்ள 6 விக்கெட் விட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க இருந்து பென் ஸ்டோக்ஸும் வில் ஜாக்ஸும் போராடுறது. 2 பேர் நல்லா தான் விளையாண்டாங்க. ஆனாலே அவங்க 2 பேரால என்னதான் பண்ண முடியும்? பென் ஸ்டோக்ஸ் 50 ரன்னும் வில் ஜாக்ஸ் 41 ரன்ல அவுட் ஆக இங்கிலாந்து 241 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஆஸ்திரேலியா 69 ரன்னை சேஸ் பண்ணா இதுக்கு மேல எங்க இருந்து இங்கிலாந்து ஜெயிக்க போறாங்க? டிராவிஸ் ஹெட் ஒரு 20, ஸ்மித் வந்து 9 பாலுக்கு 21 ரன் அடிக்க ஆஸ்திரேலியா ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீரீஸ 2-0 லீட் பண்றாங்க. இவனுங்க பேஸ் பாலை எடுத்தது தப்பு கிடையாது. ஆனா இந்த ஆஸ்திரேலியா டீமே ஜெயிக்க முடியலனா அடுத்த மேட்ச்க்கு பேட் கமின்ஸும் ஜோ செசிலுட்டு வேற வர போறானுங்க. இவனுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, அடுத்த மேட்ச்க்கு உங்களோட ப்ரெடிக்ஷனை கொடுங்க. அடுத்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஜெயிக்க போறாங்களா இல்ல இங்கிலாந்து கம்பேக் கொடுக்க போறாங்களா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.